இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஒரு சிறிய வசனம். இந்த உலகத்தில் உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். யாருக்கு? ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள், உபவாசிக்கிறவர்கள், மற்றவர்களை நேசிக்கிறவர்கள். அநேக காரியங்கள் இதற்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கும். இந்த உலகத்தில் நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த குறுகிய வட்டங்களை தூக்கி தூர எறிந்துவிட்டு ஒரு பரந்த விரிந்த கண்ணோட்டத்தோடு, ஆம், உலகத்தில் மனிதர்கள் எவ்வளவோ கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் நெருக்கங்களையும் அனுபவிக்கிறார்கள். நாம் அதற்கு மத்தியில் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்தெடுத்த கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் வாழ்வோம். தெரிந்தெடுத்திருக்கிற கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்வோம். தெரிந்தெடுத்திருக்கிற கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். பிரியமாய் வாழ்கிறவர்களுக்கு அங்கே வசனம் சொல்கிறது, நித்தமும் நடத்தி செல்வார். ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்வார். ஒவ்வொரு நாளும் கூட செல்வார். ஆம், மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார் அல்லவோ, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பாவம் செய்து விட்டார்கள், அவர்களை விட்டுவிடு, என் சமூகம் உனக்கு முன்னால செல், நான் உன்னை நேசிக்கிறேன். ஏனென்றால் அவனை குறித்து சொல்லப்பட்ட அநேக சாட்சிகள் உண்டு. அவன் கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். பூமியில் உள்ள எல்லாருக்கும் மத்தியிலே அவன் சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். ஆம், அநேக பாடுகளை இந்த ஜனங்களை வழிநடத்துவதற்காக பட்டான். ஆகவே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனை மரணத்தின் காலகட்டத்திலும் நாம் பார்த்தோம் என்றால், கர்த்தரே அவனை தோள்மேல் கைபோட்டு அழைத்து சென்று கானான் தேசத்தை எல்லாம் காட்டிவிட்டு தன்னோடு கூட்டிச் செல்கிறார். ஆம், ஏன் இந்த மகிமையான ஆசீர்வாதம்? கர்த்தரோடு, கர்த்தருக்காக நிறைய பாடுகளில் பட்டாங்க. மோசே படாத பாடுகள் கிடையாது. மோசே விடாத கண்ணீர் கிடையாது. ஒரு கட்டத்தில் வேதனையில் சொல்லுவான், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் நானா பெற்றேன், நான் ஏன் இவர்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும், என்னை விட்டுவிடும் என்றெல்லாம் கதறினார். அத்தனை அளவுக்கு அவர்கள் இவனை வேதனைப்படுத்தினார்கள். ஆனாலும் ஆண்டவர் அவனை கரம் பிடித்து தூக்கி நிறுத்தி அவனை எடுத்து பயன்படுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நித்தமும் கர்த்தரால் நடத்தப்பட, தேசமெங்கும் வறட்சியும் தேசமெங்கும் சாபமும் தேசமெங்கும் பாவமும் சூழும் போது நாம் கர்த்தருக்கு பிரியமான ஒரு பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் என்றால் கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆம், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல எல்லாம் வாடி கிடக்கலாம், எல்லாரும் வேதனையில் இருக்கலாம். ஆனால் உன் தோட்டம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல ஒரு செழிப்பை உனக்கு கர்த்தர் கொடுப்பார். யாருக்கு? கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு, ஆண்டவருக்காக வாழ்கிறவர்களுக்கு, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நேசிக்கிறவர்களுக்கு. நம்முடைய சுய விருப்பங்களை எல்லாம் அழித்து போடுவோம். நம்முடைய சுய ஆசைகளை எல்லாம் உடைத்து நொறுக்கி போடுவோம். கர்த்தர் மேல, ஆம், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று சங்கீதம் 22:24 சொல்லது போல, ஆம், கேட்பார், கேட்பார்,
கேட்டு பதில் கொடுப்பார். குறைவுகளை நிறைவாக்குவார். செழிப்பை கொடுப்பார். ஆண்டவர் அண்டை வாருங்கள், கர்த்தர் அண்டை வாருங்கள். கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். நான் பல வருஷம் கிறிஸ்தவன், நான் பல வருஷம் ஆண்டவரை ஆராதிக்கிறவன் என்று மாத்திரம் சொல்லிக் கொண்டு இருக்காதீர்கள். ஆண்டவரோடு நடங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற வசனத்தின்படி வாழுங்க. தேவனுக்கு பிரியமானதை செய்யுங்க. உங்களை செழிப்பாக கர்த்தர் மாற்றுவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்கள் குறைவுகளை நிறைவாக்கும். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, உலக பிரகாரமான வாழ்க்கை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமீன், ஆமீன்.